வேதத்துல முதல் ரத்த சாட்சி யாரு? கேட்கல. ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் வந்து எத்தனை பேரை ஞானஸ்நானம் கொடுத்தாரு? சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு? இல்ல. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னாரு? தெரியாது. எத்தனை பிரசங்கம் பண்ணாரு? தெரியாது. அவருடைய வாழ்க்கையிலே அவர் பண்ணினது ஒரே பிரசங்கம். ஆனா அந்த பிரசங்கத்துல யார் இருக்கா? சவுல் என்னும் வாலிபன். அப்போ அவர் கல்லெறிஞ்சு, அந்த ஒரு பிரசங்கத்திலே கல்லெறிஞ்சு கொல்ல போறாங்க. அப்ப அவனுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி சாட்சியா ஒருத்தனை வைக்கிறாங்க. யாரு? சவுல் என்கிற ஒரு மனுஷனை ஹெட்டா வச்சு அவனுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி அங்க வச்சுட்டு அத்தனை பேரும் ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொல்றாங்க. ஸ்தேவான அற்புதம் செய்யல, அடையாளம் பண்ணல, சுவிசேஷம் நிறைய பேருக்கு அறிவிக்கல, சர்ச்சு கட்டல, ஞான ஸ்நானம் கொடுக்கல. ஆனா அவர் வந்து கொல்லப்படும் போது வானத்தை பார்க்கும்போது தேவதூதர்கள் அப்படியே எழும்பி நின்று அவரை வரவேற்றார்கள். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளை ஸ்தாபித்தான், சுவிசேஷம் அறிவித்தான், அப்படி எக்கச்சக்கமான மினிஸ்ட்ரி. ஆனா இவங்க ரெண்டு பேர்ல யாரு பெரியவர்? யாரு பெரிய ஊழியக்காரர்? என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்தேவான். அப்போஸ்தலனாகிய பவுல் குறைஞ்சவர் கிடையாது. அவர்கள் எல்லா அப்போஸ்தலரை பார்க்கலாம் அவர் முதன்மையானவர். ஆனா இந்த ஸ்தேவான் முதல் ரத்த சாட்சி. அவனுடைய ரத்தம் சிந்தும் போது எழும்பி முளைச்ச முளைதான் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஆதாயம் பண்ணின அத்தனை லட்சம் பேருக்கும் ஹெட்டா இருந்தது யார் அப்படின்னா ஸ்தேவான் தான் இருந்திருக்கிறாரு. அப்போ பப்ளிசிட்டியா இருக்கிறவங்களோ, கிரௌடுக்கு முன்னாடி நிக்கிறவங்களோ, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களோ பெரிய ஆள் அல்ல. மறைஞ்சிருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறவங்க பெரிய ஆளு தான். அல்லேலூயா.